எலெக்ஷன் நடக்க போகுது, ப்ளீஸ் போய் ஓட் பண்ணுங்க. அண்ட் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. என்ன கொடுக்க போகிறாங்க, நம்ம நம்ம மக்களுக்காக என்ன செய்ய போகிறாங்க, இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் மைண்டில் யோசிச்சு நீங்கள் ஓட் போடுங்க. சும்மா நம்ம லவ்வுக்காக இல்லை நமக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக எல்லாம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 5 வருஷம் அந்த கவர்மெண்ட், நீங்கள் அந்த கவர்மெண்ட் கையில் அடியில் இருக்க போகிறீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் நான் விஜய் சேதுபதி அண்ணாவோட ஒரு சின்ன ஒரு ஸ்பீச்சை பார்த்தேன். அவர் சொன்னார், இந்த காலேஜ்க்காக பிரச்சனை இருந்தாலும் சரி, சொசைட்டியில் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் சரி, அது ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போங்க. நீங்கள் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் பேசுனாங்கன்னா ப்ளீஸ் அது பின்னாடிலாம் போயிடாதீங்க. ஸோ அவர் கரெக்டாக சொன்னார், அதை நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, ஆனால் ஓட் பண்ணுங்கள், சும்மா விடாதீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விஜய் சேதுபதி அண்ணா சொன்ன மாதிரி கூட இந்த ஜாதி மதம் எல்லாம் வச்சு பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன், ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். எத்தனை பேர் வரீங்க? எங்கே போறீங்க நீங்கள்? நாங்கள் ஆரணி தொகுதி, நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்திருக்கோம். எவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கீங்க? ஒரு ஆளுக்கு 40,000. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தம் 4 பேர் வந்திருக்கு. குழந்தைங்களை தனியாக விட்டு வர முடியாது, அவங்களே கூட்டிகிட்டு வந்து. எத்தனை நாள் இங்கே தங்கிருக்கு? ரிசல்ட் வர வரைக்கும் இருப்பீங்களா? ஆமாம், இல்லை ரிசல்ட் வரக்குள்ள ஓட்டு போட்டு கிளம்பி. சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன். 18 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட் மந்த்து தான் நான் போயிருந்தேன் லீவ் முடிச்சுட்டு. ஸோ திரும்ப லீவில் வந்திருக்கேன். ஹாலிடே தான் வந்திருக்கேன். ஒன்று ஓட் பண்ண வந்திருக்கேன், 2வது வெக்கேஷன் லீவ்லேயும் வந்திருக்கேன். மெயினாக டிவிக்கே ஓட் பண்ணோம், அது மெயின். எதுக்குன்னா என் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், என் பையனுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் திமுக அதிமுக இது 2 மட்டும்தான் ரொம்ப வருஷமாக ஆட்சியில் இருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் இவங்க அவங்கன்னு மாற்றி மாற்றி இருக்காங்க. ஸோ டிவிக்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஆட்சியில் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நிறையா சொல்லியிருக்காரு. செய்வாருன்ற ஒரு ஹோப்பில் வந்திருக்கேன், ஓட் போட போகிறேன். ப்ளஸ் வெக்கேஷனுக்கும் வந்திருக்கேன். அவ்வளோ. ஓட்டு போகிறதுக்காண்டி சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறேன். 5 நாள் லீவில் என்னோட வீக்லி ஆஃபுக்கு ஓட்டு போட்டுட்டு 27 நைட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ இதோட என்னோட 3வது ஓட்டிங் நான் ஊர்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டு போகிறேன். 26 வருஷம் நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன். என்றைக்கு நம்ம ஊரில் நம்ம சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடு வரும்ன்றதை அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த 26 வருஷம் சிங்கப்பூரில் எனக்கு இருந்தது எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நம்ம நாட்டில் அமைஞ்சால் நல்லாயிருக்கும்.